வணக்கம். இந்த பதிவில் சுயமர உபாசனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நிறைய உபாசனைனாவே வசியத்துக்கு தான் எடுப்பாங்க. சில பேர் வசியம் பண்ணி கொடுக்கறதுக்கு எடுப்பாங்க. அதே மாதிரி தான் நம்மளும் ஃபுல்லாகவே சொல்ல போகிறோம். பதிவில் போக போக ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன், அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்க்கலாம். சுயவர வசிய மோகினி மந்திரத்தை யார் ஒரு சித்தி பண்ணுறாங்களோ அவங்க பண்ணுற தொழில் சிறந்து விளங்குவாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க முகமும் ரொம்ப அழகு மெருகு ஏறும். இவங்கள பார்த்தா எல்லாருக்குமே பிடிக்கும். இவங்க யார்கிட்ட உதவியோ அல்லது கடனோ கேட்டால் உடனே தந்துடுவாங்க. கடன் தரவங்க எதுவுமே கேட்க மாட்டாங்க, எதுவும் கேட்காமலே தந்துடுவாங்க. அவ்வளோ உங்களை பார்த்தா அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த மோகினியை சித்தி பண்ணுறவங்களுக்கு சீக்கிரம் திருமணம் ஆகிரும். இந்த உபாசனை பண்ணுறவங்ககிட்ட பெண்கள் அதிகமாக இருப்பாங்க, கூட்டமாக இருப்பாங்க. அதை ஏன் நாம் யோசிப்போம், ஏன் அவங்ககிட்ட அந்த பையன்கிட்ட அந்த ஆளுகிட்ட மட்டும் கூட்டம் அதிகமாக இருக்குது, ரொம்ப லைக் பண்ணி பேசுகிறாங்க, நம்மக்கிட்ட யாருமே பேச மாட்டாங்க அப்படின்னு சில பேர் இயங்குவாங்க. ஸோ லைக் இப்போ நிதியாக வந்து எடுத்துக்கிட்டால் அவங்ககிட்ட பெண்கள் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கணும். காரணம் கேட்டால் இது தான், மோகினியை சித்தி பண்ணி வச்சதுனால தான் அவர்கிட்ட அந்தளவுக்கு கூட்டம் நிறையா இருக்கும். கூட்டமும் அதிகமாக இருக்கும், லேடிஸும் அவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா, என்ன சொல்கிறேன்னா, எந்த ஒரு தொழில் பண்ணாலும் மோகினியை சித்தி பண்ணி வச்சுக்கிட்டா தொழிலுக்கு நல்லா அருமையாக இருக்கும். ஸோ அதான் நான் சொல்ல வரேன். இந்த உபாசனை பண்ணுறவங்களுக்கு காமத்தன்மை அதிகமாக தான் இருக்கும். அது ஆண்களாக இருந்தாலும் சரி தான், பெண்களாக இருந்தாலும் சரி தான். நீங்கள் நினைப்பீங்க, என்னடா இந்த மோகினி மந்திரம் உபாசனை பண்ணனா காமம் அதிகம் வருமா, பெண்கள் அதிகமாக நம்மக்கிட்ட வருவாங்களாம் அப்படின்னு கேட்குற கூட்டம் ஒரு கூட்டம் இருக்குது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, ஒரு தப்பான செயலை போகக்கூடாது. சட்டம் தன் கடமை எப்படி செய்யுதோ கர்மா கண்டிப்பாக சில டைமில் நம்மளை வச்சு செய்யும். அதனால் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால் சுய கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். அது எதுவாக இருந்தாலும் சரி, ஒழுக்கமாக இருக்கணும். அப்போ தான் அந்த நல்ல காரியமாக இருந்தாலும் நம்ம பண்ணி முடிக்க முடியும். இது மட்டும் இல்லை, நீங்கள் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிற மோகினிகிட்ட நல்லா ஒழுக்கமாக இருப்பீங்களோ அந்த அளவுக்கு உங்களை மேலும் தூக்கி விடும். சில மாந்திரிகாரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, முன்னேறவே மாட்டாங்க. காரணம் ஏன்னு கேட்டால், அது நீங்கள் மோகினி உபாசனை பண்ணி தப்பான ஒரு செயலியே ஈடுபடுவாங்க. இதில் அதிகம் பெண்ணாட்டம் அதிகமாக இருக்கிறது, தப்பான முறையில் போகிறது. ஸோ அதனால் எல்லாமே அதே இழுத்து கொண்டு போயிடும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மோகினி உபாசனை பண்ணாங்க நல்லா நீட்டாக இருந்துட்டு, நீட்டாக ஒழுக்கமாக இருந்துட்டு, எந்த ஒரு தப்பான வழிக்கு போகாமல் நீட்டாக இருங்க. நல்லா நீட்டாக இருந்துட்டால் அந்த மோகினியை உங்களை சிறப்பாக வழி நடத்தும். இந்த மோகினியை சித்தியை பண்ணவங்களுக்கு வசியத்தன்மை அதிகமாக இருக்கும். இவங்க தொழில் விஷயம், ஜன விஷயம், கணவன்மணி விஷயம், ஒவ்வொரு விஷயம் நல்லா சிறப்பாக பண்ணுறதுக்கு 100% உறுதுணையாக இருந்து நல்லா சிறப்பாக வேலை செஞ்சு கொடுக்கும். நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், இந்த மோகினி வந்து வசியத்துக்கு மட்டும்தான் நல்லா வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை. மந்திரத்தை மாற்றி போட்டால் அஷ்டகர்ம 8மே ஆடும். சகல வசியுமே சித்தி தரக்கூடியது இந்த சுயவர உபாசனை மோகினி. இதை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம், பின்னாடி போக நான் சொல்லிடுறேன் பாதி இருக்கிறது. யார் ஒரு இந்த உபாசகனை வந்து இந்த மந்திரம் பண்ணுறவங்க வந்து 108 உரு கொடுத்தாவே போதும். ஒரு தகட்டுலேயோ ஒரு திருநீர்லேயோ வச்சுட்டு வந்தாவே போதும். சின்ன ஒரு தகடு தான், ஆறுகாடு போட்டு கொடுத்தாவே நல்லா வேலை செய்யும். 1 மந்த்லேயே நல்லா மேரேஜ் அமைஞ்சிடும். அவ்வளோ சிறப்பாக வேலை செய்யும். சரி, இந்த பூஜை முறை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த உபாசனை பண்ணுறதுக்கு நாள் கிழமை எதுன்னு கேட்டால் பௌர்ணமி அல்லது அமாவாசை. அது இல்லைன்னா ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை பார்த்து செய்யுங்க. ஓரை எதுன்னு கேட்டால் சுக்கிரவாரம் பண்ணுங்கள், எல்லாம் குரு ஓரையில் பண்ணுங்கள். நீங்கள் காலையில் செய்யலாம், சாயங்காலமும் செய்யலாம். அதான் சொல்லிட்டேன். அமாவாசையில் பௌர்ணமியில் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும்.
இது ஒரு மண்டலம் பண்ணனா 48 நாள், ஒரு நாளைக்கு 1008 உரு கொடுக்கணும். இதற்கு நீங்கள் கிழக்கு திசையை தான் பார்த்து உட்காரணும். சிகப்பு வேஷ்டி கட்டிக்கோங்க, பெண்களாக இருந்தால் சிகப்பு சேரீ கட்டிக்கோங்க. இதில் எந்த மாலையில் உரு ஏற்றுன்னு கேட்டால், தாமரை மணி மாலையாக இருந்தால் அதில் உரு கொடுங்க. அப்படி இல்லையா, அதுவும் இல்லைன்னா உத்திராட்சி மாலை இருந்தால் கடையில் வாங்கியிருந்தால் அப்படியே மந்திரத்தில் உரு கொடுக்காதீங்க. அதை சுத்தி பண்ணுங்கள். சுத்தி பண்ணுற வீடியோ எனக்கு கேளுங்க, நான் சொல்கிறேன் எப்படின்னு. 6 உரு கொடுங்க. 108 எண்ணிக்கையுடைய மாலையாக இருக்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, விநாயகருக்கு படையல் போடுங்க. நான் மறுக்க நான் அதை எதுவும் சொல்லிகிட்ருக்கேன். நீ எந்த விஷயம் பண்ணாலும் விநாயகர் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால் விநாயகருக்கு ஒரு படையல் போடுங்க. 2வது அதே தான் நான் சொல்கிறேன், உங்கள் குலதெய்வத்துக்கு ஒரு படையல் போடுங்க. அதை பூஜை இருந்தால் பூஜை பண்ணிடுங்க. முக்கியமானது, இந்த பூஜை மோகினிக்காக பண்ணுறோம். ஸோ அதனால் கிருஷ்ணர் கோயிலுக்கு போயிட்டு உங்கள் மேலே ஒரு அர்ச்சனை பண்ணிக்கோங்க. எல்லாம் சாமி வேண்டிகிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. நீங்கள் நைட்டு பண்ணோம்னா 9 மணிக்கு மேலே பண்ணுங்கள். இல்லை நான் காலையில் பண்ணுறேன்னா காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுங்கள். அதாவது 3 to 6 மணி வரைக்கும் இந்த நேரத்தில் பண்ணுங்கள். சரி, இதுக்குண்டான மாம்பழம் வேறு தேவைப்படும். இந்த மாம்பழையில் என்ன பண்ணீங்கன்னா, நாங்கள் கொடுக்கக்கூடிய சக்கரத்தை வரைஞ்சிக்கோங்க. சக்கரத்தை வரைஞ்சிட்டு, சக்கரத்தை என்ன இதில் வரைங்கன்னா வெள்ளி தகட்டில் வரைஞ்சிக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் ஆகர்ஷணம் ஆகும். தங்க தகட்டில் வரையலாம், அது உங்களுக்கு பணம் இருக்காது அந்தளவுக்கு. இது இருந்தால் வரைஞ்சிக்கலாம். என்ன கேட்டால் வெள்ளி தகட்டே போதும். வெள்ளி தகட்டில் வரைஞ்சிட்டு அந்த மாம்பழைய மேலே சந்தனம் சாத்தி அது மேலே வச்சுருங்க. அதுக்கு குங்குமம், சந்தனம் இதால் போட்டு வச்சுருங்க. சாரி, நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். அந்த பன்னீர் இளநீர் பாலில் அபிஷேகம் பண்ணணும். அபிஷேகம் பண்ணிவிட்டு போட்டு வச்சுருங்க. சந்தனம் போட்டு குங்குமம் போட்டு இதெல்லாம் வச்சுக்கோங்க. தண்ணியாக இருந்தால் கிணத்து தண்ணியாக இருந்தால் பரவாயில்ல, இல்லை கடல் தண்ணியாக இருந்தால் பரவாயில்ல. அபிஷேகம் பண்ணுறதுக்கு எது இருந்தாலும் சுத்தமாக இருக்கணும், அதை பார்த்துக்காங்க. இதற்கு பூ எது வைக்கணும்னா, பொதுவாக மோகினிக்கானாவே மல்லிகைப்பூ ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அது எல்லாருமே எங்கேயுமே கிடைக்கும். அது நல்லாவே வாங்கி வச்சுக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட் நாள் நல்லா கொடுக்கறது கொஞ்சம் பூ அதிகமாக வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன பண்ணீங்கன்னா, வாழை இலையை விரிச்சிக்கோங்க. அதில் வெற்றிலை பாக்கு, தேங்காய் பழம், பாயாசம் வைத்து சாம்பிராமி, கற்பூரம், ஊதுபத்தி, தூபதங்கம் கொடுத்துக்காங்க. ஃபஸ்ட் நாள் நல்லா படையல் கொடுங்க. நல்லா தாராளமாக கொடுங்க. நான் சொன்ன மாதிரி படையல் கொடுங்க. அப்படி இல்லையோ, ஃபஸ்ட் நாள் கொடுத்தா பரவாயில்ல தான். ஏன்னா நீங்கள் 2 நாள் கொடுக்க போகிறீங்க. ஒன்று ஃபஸ்ட் நாள் கொடுக்க போகிறீங்க, 2வது 48 நாள் பூஜை. ஃபஸ்ட் நாள் கொடுத்துட்டு கடைசி நாள் முடியும் போது நீங்கள் கடைசியில் கொடுத்துக்கலாம். 2வது நாளைக்கு படையல் தேவையில்லை. நான் ஃபஸ்ட் நாள் ஆரம்பிக்கிறீங்க, அதே மாதிரி கடைசியாக 48 நாள் முடிக்கிறதுக்கு கடைசியாக கொடுக்குறீங்க படையலை. ஓகே, இதெல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சிவப்பு வேட்டியில் ஆம்பளைங்கெல்லாம் சிவப்பு வேட்டி கட்டிக்கோங்க. பெண்களாக இருந்தால் சிகப்பு சேரீ கட்டிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். நான் எல்லாம் கிளியராக சொல்லிட்டேன். நான் ஏதாவது மறந்துருக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், சொல்கிறேன். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.